ஈழத்தில் விடுதலை புலிகளுக்கும் சிங்கள இராணுவத்திற்கும் இடையே நடைபெற்ற போர் கடந்த 2009 முடிவுக்கு வந்தாலும் அதன் ரணம் தொப்புள் கொடி உறவுகளை மீளா துயரத்தில் ஆழ்த்தி வருகிறது. இனப்படுகொலை செய்த மகிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே, மைத்ரி சிறிசேனா, சரத் பொன்சேகா உள்ளிட்டோரை போர்க்குற்றவாளிகளாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் புலம்பெயர்ந்த தமிழர் அமைப்புகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அவர்களுக்கு முதல் வெற்றியை கொடுத்து அதிரடி காட்டியுள்ளது இங்கிலாந்து. இதுகுறித்து லண்டனில் உள்ள சர்வதேச பத்திரிகையாளர் ஒருவரிடம் பேசினோம். சிங்கள இராணுவத்தின் 58வது பிரிவு மாஜி தளபதி சவீந்திர சில்வா, இவர்தான் முள்ளிவாய்க்காலில் இறுதிக்கட்ட போரை முடிவுக்கு கொண்டு வந்து பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருந்த மருத்துவமனைகள், செஞ்சிலுவை சங்கங்கள் மீது குண்டுமழை பொழிந்து தினமும் கொத்து கொத்தாக தமிழர்களை கொன்றவரும் இவரேதான். ஒரே நாளில் 7000 பேரை கொன்று குவித்தது பிரபாகரனின் 12 வயது மகன் பாலச்சந்திரனின் நெஞ்சில் 5 குண்டுகளை பாய்ச்சி கொலை செய்ய உத்தரவிட்டது இந்த சவீந்திர சில்வாதான். அடுத்து இறுதி யுத்தத்தின் போது இங்கிலாந்து அரசு உதவியுடன் வெள்ளைக்கொடியுடன் சரணடைய வந்த புலிகளின் அரசியல் பிரிவு தலைவர் நடேசன், அமைதி பேச்சாளர் பூலித்தேவன் உள்ளிட்ட 60 பேரை இரக்கமின்றி கொடூரமாக கொலை செய்தவர் மாஜி தளபதி ஜெகத் ஜெயசூர்யா. கடற்படை தளபதி வசந்த கரணகோடா கொழும்பில் படித்துக் கொண்டிருந்த 11 தமிழ் மாணவர்களை பிடித்துக் கொண்டு போய் சித்திரவதை செய்து கொன்றவர். அடுத்து புலிகளிடமிருந்து பிரிந்து சிங்கள இராணுவத்துடன் இணைந்த கருணா தமிழ் இளைஞர்களை கொடூரமாக கொன்றார். இத்தகைய அனைத்து குற்றங்களுக்காக இவர்கள் 4 பேரையும் போர்க்குற்றவாளிகளாக அறிவித்து நாட்டிற்குள் நுழைய தடை விதித்திருக்கிறது இங்கிலாந்து அரசு. இதுகுறித்து ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசியிடம் பேசினோம். போர்க்குற்றவாளிகளான சிங்கள இராணுவ தளபதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது சரிதான் என்று கூறிய துளசி, யுத்த காலத்தில் ஒட்டுமொத்த இராணுவத்திற்கும் தளபதியாயிருந்த சரத் பொன்சேகா மீது ஏன் எந்தவித நடவடிக்கையும் இல்லை? தமிழர்களை படுகொலை செய்ய உத்தரவிட்ட மாஜி அதிபர் மகிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே ஆகியோருக்கு ஏன் தடை விதிக்கப்படவில்லை? இது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கேம் என்று கூறுகின்றார். இலங்கை அதிபர் அனுர திசநாயகவிற்கும் பெரும் இடர்பாட்டை ஏற்படுத்தும் செயலை சர்வதேசம் செய்திருப்பது புலனாகிறது என்று கூறும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளரான துளசி, சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எதிராக சிங்கள இளைஞர்கள் ரோகிணி விஜயவீரா தலைமையில் ஜேவிபியை தொடங்கிய போது சுமார் 60,000 சிங்கள இளைஞர்களை கொன்று குவித்ததும் சவேந்திர சில்வா தான் என்றார். சிங்கள இராணுவ தளபதிக்கு தடை விதிக்க காரணமாயிருந்த பிரிட்டானியா தமிழ் பேரவையின் தலைவர் ரவியிடம் பேசினோம். நீதிக்கு புறம்பான கொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் போன்று கடும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதற்காக 4 பேருக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறிய அவர், அண்மையில் இங்கிலாந்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரதமர் கெய்ர் ஸ்டார்மெர், டேவிட் லோமி எம்பி ஆகியோர் புலம்பெயர் தமிழர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவோம் என்று உறுதி அளித்திருந்ததை சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ரவி, போர்க்குற்றவாளிகளுக்கு உலகளாவிய மனித உரிமை மீறல் விதிப்படி தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று கன்சர்வேட்டிவ் கட்சி எம்பி தெரசா வில்லியர்ஸ் மற்றும் எம்பிக்கள் ஸ்டீஃபன் டிம்ஸ், வெஸ்ட் ரீட்டிங் ஆகியோர் ஐநாவில் குரல் கொடுத்து வருவதையும் வரவேற்பதாக தெரிவித்தார். வரும் காலங்களில் பிற ஐரோப்பிய நாடுகளும் இதேபோன்று தடை விதிக்க வேண்டும் என்று கோரி அந்தந்த நாட்டு தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட இருப்பதாகவும், தளபதிகள் மட்டுமல்ல சிங்கள தலைவர்களும் கூட சிக்குவார்கள். இங்கிலாந்தில் இந்த தடையால் இலங்கை இராணுவ தளபதிகளும் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களின் முக்கிய சுற்றுலா இடம் இங்கிலாந்து, அவர்களின் பிள்ளைகள் படிக்க விரும்பும் இடமும் லண்டன் தான் என்று பிரிட்டானிய தமிழர் பேரவையின் தலைவர் ரவி தெரிவித்தார். நால்வருக்கான தடை விதிப்பு குறித்து இலங்கை அதிபர் அனுர திசநாயக்க இதுவரை வாய் திறக்காத நிலையில் இதை பயன்படுத்தி சிங்கள இனவாதத்தை மீண்டும் தூண்டிவிட ஆரம்பித்திருக்கிறார்கள் சிங்கள அரசியல்வாதிகள் என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. மாஜி அதிபர் மகிந்த ராஜபக்சே தேச பாதுகாப்பை உறுதி செய்யவே சண்டை போட்டதாகவும், வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு இந்த அரசு பணியக்கூடாது, புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியே வந்த கிருணாவுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.
இங்கிலாந்தில் வாழும் புலிகள் ஆதரவு தமிழர்களை திருப்திப்படுத்தவே இந்த தடை நடவடிக்கை என்று பிரிட்டானிய தமிழர் பேரவையின் தலைவர் ரவி கூறினார். மகிந்த ராஜபக்சே மட்டுமல்ல, அவரின் மகன் நமல் ராஜபக்சே, மாஜி அதிபர் மைத்ரி சிறிசேனா மற்றும் சிங்கள அரசியல்வாதிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மாஜி தளபதிகள், வார் ஹீரோக்கள் தமிழர்களோடு இணைந்து செயல்படுவதால் அவர்களை விட்டுக் கொடுக்க பார்க்கிறார் பிரதமர் அனுர திசநாயக என்று இனவாதத்தை ஊதி பெரிதாக்குவது அனுர அரசுக்கு தலைவலியாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.